ரவீந்திரன் துரைசாமி, இப்போ அமித்ஷா அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜியை வகுப்பாங்க. அதை ஒட்டி தான் அவர் கருத்துக்களை தெரிவிப்பார். இது ஒன்று அவர் கருத்து. அவர் கிட்டத்தட்ட ஒரு சேலஞ்ச் பண்றார், திமுகவுக்கு சேலஞ்ச் பண்றார். ஸ்டாலின் அவர்கள் பெயரை சொல்லியே சேலஞ்ச் பண்ற ஒன்று இருக்கு. இன்னொன்று திரு அண்ணாமலை அவர்களோட சந்திப்பு நடக்குது. அது ரொம்ப சாதாரணமா நம்ம கடந்து போகணுமா, இல்லை அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கா? அப்புறம் ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தது, அதையும் சாதாரணமாக கடந்து போறதா? இதெல்லாம் வச்சு ஏதாவது கணக்கு இருக்கா? இப்படி 2024 மக்களவை தேர்தலில் இருந்தே தமிழக அரசியல் களம் அண்ணாமலை மையமாக வச்சு தான் நகருது. பாஜக தன் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் 5.5 விழுக்காடு வாக்கெடுத்து 2 மக்களவை வெற்றி பெற்றார். அவர் ஒன்று, அன்புமணி ஒன்று. ஆனால் இடங்கள் வெற்றி பெறலாட்டாலும் இரட்டை இலக்கத்தில் தாமரையில் 11.4 விழுக்காடு எடுத்து அண்ணாமலை சாதிச்ச பிறகு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அவர் எந்த வாக்கெடுத்தாரோ அதர் தன்மையில் ஒரு அணி அமையும் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் திரைக்கலைஞர் விஜய் உள்ள வந்ததை அண்ணாமலைக்கு எதிரிகள் பாஜகவுக்குள்ள தெளிவா பயன்படுத்தினாங்க. அவங்க தெளிவா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்துருவாங்க, நம்ம ஐசோலேட் ஆயிரும், நம்ம கிட்ட யாரும் இருக்க மாட்டாங்க, தனிமைப்பட்டு போவோம், அதனால நாம மாற்று ஏற்பாடு பண்ணணும், அதிமுகவோட கூட்டணி போகணுங்கிறத கடுமையா அண்ணாமலையை தவிர்த்து அனைத்து பாஜகவினரும் அதை சொன்னாங்க. நம் போன்றவர்கள் பல நிரூபிக்காதவர் எப்படி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண கருத்து கேட்டாலும் கூட விஜயை பற்றிய இந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தேசிய ஊடகங்கள், தமிழக ஊடகங்கள்ல விஜய் ஒருத்தரால மட்டும் அது யாராலையும் முடியாது, இவரால் மட்டும் பல நிரூபிக்காமலே கையில வராத ஓட்டையே இல்லாத காசையே அவர் இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுத்துருவாருங்கிற ஒரு பிம்பம் பாஜக தலைவர்களால் கட்டமைக்கப்பட்டது. அவங்களே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழிசை, நயனார் நாகேந்திரன் எல்லாருமே கட்டமைக்கப்பட்டாங்க. வானதி சீனிவாசன் போன்றவங்க எல்லாம் மேல போய் சொல்லி இப்போ நாம விட்டோம்னா அண்ணாமலை பாதையில போனோம்னா இங்க நமக்கு எதுவுமே தேராதுங்கிற ஒரு இதுல சொல்லி எடப்பாடியும் இதே சூழ்நிலையில அண்ணாமலை தன் பாதையில போயிட்டு இருக்கும் போது அவர் நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடு, கன்ஷிராம் ஆப் தமிழ்நாடு சீமான நிதிஷ்குமார் ஆப் தமிழ்நாடு ஆக்க போறேன்னு சீமான அண்ணன் நல்லவர், வல்லவர், உறுதியா இருப்பாரு, காசு கொடுக்காம ஓட்டு வாங்குவாரு, திறத்தன்மை கொண்டு வரும்னு 8 விழுக்காடு எடுத்த சீமான ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். அண்ணாமலை பாராட்டினதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. அந்த இபிஎஸ் அவங்களுக்கு எதிரான கணக்கு, இபிஎஸ் எதிரான 100% இபிஎஸ்க்கு எதிரான கணக்கு தான். இந்த கணக்கு நடக்கும் போதே ஒட்டுமொத்த பாஜகவும் எடப்பாடி ஐயாவும் இவர் விஜய் ஐயாவும் சேர்ந்து பாஜகவை தனிமைப்படுத்திருக்கான்னு சொல்லும் போது அந்த கருத்து எடுபட்டு எடப்பாடி பாஜகவுக்குள்ள வாராரு. 20 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டு உள்ள வாராரு. வந்தவர் அதோட விளையாட்டு அண்ணாமலைய கட்சி தலைவர் பதவியிலிருந்து நீக்கி வாங்கிட்டு போயிடுறாரு. அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள கூட்டணிக்காக சீட் கன்வெர்டபிலிட்டிக்காக சாதிச்ச அண்ணாமலை வந்து நீக்கப்படுறாரு. அதற்கு பிறகு அந்த கட்சிக்குள்ள உள்ள சூழல் என்னன்னா, அண்ணாமலை ஆர்மிங்கிற அண்ணாமலைக்கு மீது பற்றுதல் கொண்ட ஒரு ஐடி விங் வந்து அபிஷியல் ஆர்கன் பிஜேபி ஐடி விங்கோட பவர்ஃபுல்லா இருக்கிறதும், அந்த மாற்றம்ங்கிற புள்ளியில மக்கள் இருக்கிறதும், அண்ணாமலை நீக்கப்பட்டதை அந்த கட்சி கேடர்ஸ் எங்கேயும் ஒத்துக்கிடாத ஒரு தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மீண்டும் அந்த அணிக்கு வேற தலைவர்கள், வேற கூட்டணி யாருமே வரல. ஜி.கே. வாசனை தவிர யாருமே வரல. இன்ஷார்ட் தேமுதிக போன்றவங்க எல்லாம் வராததுக்கு காரணம் பாஜகவுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் எதிர்ப்பு இருக்குங்கிற ஒரு புள்ளியும் அவங்க மனசுக்குள்ள இருக்கு. வரலன்ற எது எப்படி நீங்க சொல்றது நடந்ததோ, பாஜகவும் பெருசா அதுக்காக அப்ரோச் பண்ண மாதிரியே தெரியல. எல்லாரும் சொன்னாங்க பாஜக பேசினா வந்துடும், அவங்களும் ஒன்னும் பெருசா அப்போ வர மாட்டாங்கிறது தான். 24 எடப்பாடி பழனிசாமியே போல்டா 6 சீட்டுக்கு மேல தர முடியாதுன்னு ஈடியாது ஐடியாதுன்னு அவர் தனியா போனார் இல்லையா? அது ஒவ்வொருத்தரும் தங்கள் லாபத்துக்கு தான் பார்ப்பாங்களே தவிர பிஜேபியை நோக்கி அவர் வந்ததே 18-8 முன்னிறுத்தி 150 இடத்துக்குள்ள 3வது தள்ளிடலாம், டெபாசிட் இழக்க வச்சிடலாங்கிற அச்சத்துல தான் வந்தார். அதோட ஃபால்ல தான் வந்தாரே தவிர பயத்துல வரல. அப்படி யாரும் வரமாட்டாங்க. நீங்க எந்த கட்சியும் தங்களுக்கு லாபம் இல்லாத ஒரு இதை எடுக்க மாட்டாங்க. எடப்பாடி கூட பாஜகவுக்கு டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் தான் இதுவரை கொடுத்திருக்கிறாரு. அவர் நன்மைக்கு எதுவோ அதை செய்வார். இப்போ அவருக்கு பெரிய இக்கட்டு என்னன்னா, மோடி அயன்மேன்ல அண்ணாமலைக்கு ஆதரவா ட்வீட் போட்டது, அண்ணாமலை முடிஞ்சிட்டாரு க்ளோஸ் பேசின பாஜகவில் மற்ற தலைவர்லாம் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை தான் மோடிக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த ப்ரோக்ராமே அனௌன்ஸ் பண்றாரு. அதுல வந்து மோடி அண்ணாமலை தட்டி கொடுத்தது தான் ஹைலைட். வேற எல்லாம் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கோட மேட்டரை விட அண்ணாமலை மோடி தட்டி கொடுத்தது தான்
பெரிய ஹைலைட்டா. அதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு, அது ஒரு செய்தியை சொல்லுதுன்னு சொல்றீங்களா மோடி அவர்கள்? கண்டிப்பா அதுக்கு பின்னாடி கணக்கு இருக்கு. அந்த 18 விழுக்காடு வாக்குகளும் எப்படி 1971ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர்னு விழுந்த வாக்கு, முத்தமிழறிஞர் கலைஞரையும் மக்கள் தலைவர் எம்ஜிஆரையும் ஹீரோவா பார்த்து எடுத்த வாட்டுக்குள்ள அதுதான் நிரூபிக்கப்பட்டது. 3.3 மக்கள் திலகமும் 24.8 முத்தமிழறிஞர் கலைஞர் எடுத்தாங்க. அந்த 55% ரெண்டு வரையும் பிரிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த 18 விழுக்காடு என்டிஏ வாக்கும் அண்ணாமலையை ஹீரோவா பார்க்கக்கூடிய வாக்கு. அதுல ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்கிறாரு, டாக்டர் இருக்கிறாரு, அன்புமணி இருக்கிறாரு, பாரிவேந்தர் இருக்கிறாரு, ஏசி சண்முகம் இருக்கிறாரு, தேவநாதன் யாதவ் இருக்காரு, ஜான் பாண்டியன் இருக்கிறாரு, தமிழிசை ரெண்டாவது வந்த இது இருக்குது, நயனார் நாயந்திரன் ரெண்டாவது வந்தது இருக்குது, எல் முருகன் ரெண்டாவது வந்தது இருக்கு, மதுரை சீனிவாசன் ரெண்டாவது வந்தது இருக்கு. எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் அதுல இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த ஓட்டம் கலைஞர் புரட்சி தலைவரை 71 ஹீரோவா பார்த்த மாதிரி அண்ணாமலை ஒரு ஹீரோவா பார்க்குறாங்க. ஸோ அண்ணாமலையை ஒதுக்கிக்கிட்டு இந்த அணி வந்து ஓட் டிரான்ஸ்ஃபரிங் இருக்காது, சீட் கன்வெர்ட்டிங் இருக்காதுங்கிறத டெல்லி தலைமை உணருது. ஸோ அண்ணாமலைக்கு எதிராக ஆர்ப்பரிச்சவங்கள்லாம் அடங்கி போகக்கூடிய அளவுக்கு மோடி அண்ணாமலையை பாராட்டிட்டாரு. அதை தாண்டி அமித்ஷா, PL சந்தோஷ் அமைப்பு செயலாளர், அமித்ஷா எல்லாரும் அண்ணாமலையை பார்த்து பேசியிருக்கிறாங்க. அது பேசி பார்த்த பிறகு, பேசி முடிஞ்ச பிறகு அண்ணாமலை கான்ஃபிடண்டா தன்னோட அரசியலை பண்றாரு. பிரஸ் மீட்டு. ஸோ இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பவர் கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாமா? மீண்டும் அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜியை இது பண்ணி புஷ் பண்ணுவார் எடப்பாடி கிட்ட. இதுல இப்போ அமித்ஷா சொல்ற மாதிரி இப்ப நாங்க ஜெயிப்போம், ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னா நீங்க திமுகவை வீழ்த்துற ஸ்ட்ராட்டஜி போடணும்ல. இப்போ ஓபிஎஸ் ஏன் போய் அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறாங்க? எதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க? என்ன கணக்கு இருக்கு? இப்போ எதுக்காக அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ்னா இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறாங்க? அதான் இந்த 18 விழுக்காடு வாக்குக்குள்ள ஓபிஎஸ்க்கு ஒரு ஷேர் இருக்குது, தினகரனுக்கு ஒரு ஷேர் இருக்குது. ஒட்டுமொத்த அந்த வாக்குக்கு ஹீரோவா அண்ணாமலை நிற்கிறாரு. ஸோ இதை மறுத்துக்கிட்டு நீங்கள் 2021 மையமாக வச்சு அந்த கணக்குகளை ஒரு சிலர் போட்டு கொடுக்கும்போது அது சரியாக வராதுங்கிற மாற்று கணக்கு இது. இந்த 18 ஸ்டாலினுக்கு மட்டுமில்லை எடப்பாடிக்கும் எதிரான எண்ணம் கொண்டவங்க. அதனால அண்ணாமலையை ஒதுக்கிக்கிட்டு இந்த 18% வாக்கு வந்து எடப்பாடி தலைமைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிற உண்மையை பாஜக தலைமை இப்ப ரீதிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்றீங்க. கிட்டத்தட்ட வந்து நம்ம முதல்ல போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு, திரும்பவும் பழைய ஆட்டத்துக்கு தான் வரணும்ன்ற முடிவுக்கு வராங்களோ? முதல்ல போட்ட கணக்கு தப்பான பிறகு இன்னைக்கு சகோதரர் பிரியன் சொன்ன மாதிரி இனிமேல் விஜய் வந்து சபார்டினேட்டா போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரையும் மையமா வச்சு 2 கண்களை அவங்களை எடுத்து, செங்கோட்டையன் எடப்பாடிக்கு அதிருப்தியாளர் எடுத்து, முத்துகிருஷ்ணன் கன்னியாகுமரியில் அவரை எடுத்து, இவர் நாஞ்சில் சம்பத் போன்ற ஜெயலலிதா இவங்க அபிமானிகளை எடுத்து அவர் போட்டி அதிமுகவா எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் கட்டமைப்பை அவர் உருவாக்கிட்டார். இதுல இருந்து அவர் வழி முடியாது. அவர் கட்சி வைப்ரண்டா ஒரு மூவ் ஆகுதுன்னா செங்கோட்டையனால் தான் மூவ் ஆகுது. கொங்கு மண்டலத்தில் மூவ் ஆயிட்டு இருக்குது. பல அதிமுக அதிருப்தியாளர்கள் பார்க்குறாங்க. அன்னைக்கு அந்த டைம்ல அமித்ஷா அவர்கள் யோசித்திருந்தால், செங்கோட்டையன் அவர்கள் வந்து சந்திச்சார், அந்த புகைப்படத்தை கூட அவர் வெளியிடல, செங்கோட்டையன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு அமித்ஷாவோ மோடி அவர்களோ ஒரு முடிவு எடுத்திருந்தா செங்கோட்டையன் போயிருக்க மாட்டார்ல, தாவேகாவுக்கு போயிருக்க மாட்டார்ல. செங்கோட்டையன் அதெல்லாம் இப்ப உணர்றாங்களா? செங்கோட்டையன் எதிர்பார்த்தாரு 20 விழுக்காடு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே சொல்லாம தன்னை முன்னிறுத்தி எடுத்த எடப்பாடி எப்படி ஈல்ட் ஆவாரு? 10ஆம் தேதி அவர் ஈல்ட் ஆக மாட்டார். எடப்பாடி வாய்ப்பு இல்ல. இப்ப ஜெயக்குமார் பேச்சு பாருங்க, வாங்குறத வாங்கிக்கிட்டு இன்னொரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு போக வேண்டியதான். என்னதான் பண்ண போறாங்க அமித்ஷா மோடி? சரி, அமித்ஷானே வச்சு பேசுவோம். என்னதான் ரோல் இருக்க போகுது? மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கும் பாஜக தலைமைக்கும் மியூச்சுவல் மிஸ்ட்ரஸ்ட் இருக்குது. விஜயை சேர்த்துக்கிட்டு நம்மளை ஒண்ணும் இல்லாம வாஷ் அவுட் பண்ணிடுவாருங்கிற அச்சத்துல அண்ணாமலை நீக்கிக்கிட்டு சேர்ந்தாங்க. இப்ப விஜய் தெளிவா பொசிஷன் பண்ணிட்டாரு, சிஎம் கேண்டிடேட் தான் பொசிஷன் பண்ணிட்டாரு. இப்போ எடப்பாடிக்கும் வேற வழி இல்ல, பிஜேபிக்கும் வெளியே வேற வழி இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் இன் டிஸ்ட்ரெஸ்ங்கிற லெவல்ல இருக்கு. இதுல அண்ணாமலை கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்கப்பட்டிருக்கு. அது எப்படி வருதுங்கறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அவர் கையில ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா அது இபிஎஸ் அவர்களுக்கு அது விருப்பம் இருக்குமா? இபிஎஸ் இல்லாமலும் இங்க ஸ்டாலினை ஃபைட் பண்ண முடியாது. இபிஎஸ் முன்னிறுத்தி ஃபைட் பண்ணாலும் அண்ணாமலை சொல்ற மாதிரி 2 ஜாதி கட்சியா போயிட்டு நான் வெள்ளாள கொண்டர், நான் வெண்ணியர், முக்குலத்தர் எதிர்ப்பெல்லாம் இருக்குது. அது அண்ணாமலை தெளிவா கொடுத்துட்டார். இப்ப குறைஞ்சபட்சம் பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும். இங்க கன்வெர்டபிலிட்டி எல்லாம் இருக்காது. எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் நிக்கிறதுனால நம்ம கூட்டணி கட்சிகள் தொகுதியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா பக்தர்கள் வந்து விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்கு. கன்வெர்டபிலிட்டி டேஞ்சர். அதனால பலத்துக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறத அண்ணாமலை தெளிவா சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்ப அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா சீட்டு தான். சீட்டு வாங்குறதுக்கு அண்ணாமலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். இல்ல இதுல இன்னொரு கோணம் இருக்கு. அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தினா டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், அவங்க அவரோட நல்லுறவுல தான் இருக்காங்க. அதை கொண்டு வர முடியுன்றது.
இது இவங்க கூட்டணியை பலப்படுத்த போறாங்களா இல்ல சீட்டை அதிகமாக்க என்ன யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க பிரியன்? இல்லை, இதில் வந்து அண்ணாமலையோடைய அந்த செல்வாக்கு அல்லது அவரோட ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டி இருக்குல்ல, அது கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக இருக்கு ஆக்சுவலாக. அது மிகைப்படுத்தப்பட்ட விஜய் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி தான். அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு, அங்கே போகிறாரு இங்கே போகிறாருலாம் வந்து கடைசியில் பிரைம் மினிஸ்டர் வந்து முதுகுல தட்டினதே பெரிய விஷயமா பேசுறாங்க. சொன்னார் இல்லையா, அண்ணாமலை உழைப்பு கிடைச்ச வெற்றின்னு அந்த கூட்டணியில இருந்து சொன்னார். எம்ஜிஆர் வந்து அண்ணா சொன்னார், தம்பி முகத்தை காட்டினா 3 லட்சம் ஓட்டுன்னு சொன்னது உங்களுக்கு தெரியாது இல்ல. வந்து பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் முதுகுல தட்டுறது தலையில கை வச்சால ரெண்டு வேற அர்த்தம் இருக்கு. ரெண்டு காட்சிகளை பார்த்துருக்கு தமிழ்நாடு. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. முதல்ல பிரதமர் வந்து வாலண்டியரா போய் ஆசீர்வாதம் வாங்கினாலும் ஒரு அண்ணாமலை வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் அவரை வந்து அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் அவரோட உருவத்தை வந்து மிகைப்படுத்துறாங்க ஆக்சுவலா. அப்படி இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது அவரோட இயல்பான உயரத்தை விட அதிகமான உயரமா சில பேர் காட்டுறாங்க ஆக்சுவலா. அப்ப நீங்க சொல்வது கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க. கூட்டணியை பலப்படுத்துறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ரெண்டாவது வந்து ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்குமே கருத்து வேறுபாடு இருக்கு. ஓபிஎஸ் உடைய எண்ணம் வேற, அதிமுகவுக்குள்ள போறது ஓபிஎஸ் ஓட எண்ணம். தினகரோட எண்ணம் அது இல்ல. பழனிசாமி வந்து தலைமையிலே இருக்கக்கூட முதலமைச்சர் ஆகக்கூடாது, அவர் வந்து என்டிஏல ஒரு அணியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு வந்து இவங்க ஒத்துப்பாங்களா தெரியும். அப்போ இவங்க நினைக்கிற மாதிரியான ஓட்டை வந்து கலெக்ட் பண்ற விஷயங்கள் வந்து நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. அதுலயே சில சிக்கல்கள்லாம் இருக்கு.